அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் இந்த இசைவாணியே இதுக்கு பாட்டு படிச்சல, இதுக்கு பாட வேண்டியதானே? ஐ எம் சாரி உதயப்பான்னு பாட வேண்டியதானே இந்த அம்மா? என்னப்பா இது, நாங்கள் வந்து காலேஜுக்கு போனால் என்னப்பா, 8 மணிக்கு மேலே வெளியே வந்தால் என்னப்பான்னு பாட வேண்டியதானே இசைவாணி? சூர்யா அவர்கள் வந்து நம்மலாம் இன்னும் மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னா அவர் இன்னும் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. சத்யராஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஆகச்சிறந்த பெண்ணிய போராளி. அவர்லாம் வந்து பெரியார் வழி வந்தவர். ஐயோ நாங்களாம் பெரியாரோட கொள்கைக்காக அப்படியே உசுரை கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறவர். அவர்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த ஆர்ஜே பாலாஜின்னு ஒருத்தர். இப்போ இந்த திரைத்துறையில் இவ்வளோ பேர், அந்த அடுத்து சித்தார்த்துன்னு ஒருத்தன் சப்புன்னு அரைஞ்சிருவேன் அப்படின்லாம் ட்வீட் போட்டார். அப்படியே கோவக்காரரு, அவ்வளோ நியாயக்காரரு. இப்போ அவங்கெல்லாம் எந்த கூப்புக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அப்போது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த கோவன்னு ஒருத்தன், ஒரு முதலமைச்சராக இருக்கிற அந்த அம்மாவே ஊற்றி கொடுத்த உத்தமின்னு சொல்லி சொன்னான். அப்போ இன்றைக்கி ஊற்றி கொடுத்துட்டு இருக்கிறது யார்? தமிழ்நாட்டில் இருக்க டாஸ்மாக் அன்னையோட சேல்ஸ் என்ன? இன்றைக்கி டார்கெட் வச்சு வித்துட்டு இருக்கிறீங்க. டார்கெட் நீங்கள் வைக்கிறது யார்? டாஸ்மாக் வைக்கிற ஒவ்வொரு டார்கெட்டும் இங்கே இருக்கிற தமிழக பெண்களோட தாலி இருக்கிறதுக்கு நீங்கள் வைக்கிறீங்க டாஸ்மாக். அப்போல்லாம் வாயை இருக்க மூடிக்கிட்டு இருக்க இந்த கைக்கூலிகள் திமுக எதிர்கட்சியாக இருக்கிறப்ப மட்டும் கத்துவாங்க, கதறுவாங்க, கூவுவாங்க, ட்வீட் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் திமுக ஆளுங்கட்சியாக வந்துச்சுன்னா எல்லாரும் அப்படியே வைப்ரேஷன், அப்படியே ஹைபர்னேஷன் மோடில் போயிடுவானுங்க. கீப் குவைட், அப்படியே வாயை ஜிப்பை இழுத்த மூடிக்கிட்டு. ஏன்னா பேமெண்ட் வராதில்ல. பேமெண்ட் கொடுக்குறவங்க ஓனர் என்ன சொல்கிறாங்களோ அதை தானே அவங்க செய்வாங்க. அப்போ தமிழக மக்கள் தெரிஞ்சுக்கணும், ஆகா இவங்கெல்லாம் ஆகச்சிறந்த போராளிகள் தான், நம்ம பிரச்சனைக்காக குரல் கொடுக்குறாங்கன்னு மக்கள் நினைக்கக்கூடாது. மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நீ உண்மையாலுமே மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்குறோன்னா நீ யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, தப்புனா தப்பு தான். ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி நடக்குதுன்னா அந்த பெண்ணுக்கு நியாயம் வேணும்னு கேட்கறதுக்கு கூட உங்களுக்கு வாயை திறக்க முடியல, திறந்தா எஜமானன் கோச்சுக்குவார் அப்படின்னா, அப்போ நீங்கள் எப்பேற்பட்ட இதாக நீங்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு வந்து இந்த மக்களால் வச்சு இந்த மக்கள் கொடுக்குற காசால உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வேணும். ஆனால் நீங்கள் வந்து மக்கள் பிரச்சனை பேச மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன், நீ சினிமாவில் நடிக்கணும் அதோட போயிட்டே இரு. அப்போ வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். அதே இங்கே எதிர்கட்சியில் உட்காந்துருக்கிறப்ப மட்டும் நீங்கள் கூவுறீங்கல்ல, அப்போது இவங்களோட உண்மையான சுயரூபம் என்ன அப்படின்றத வந்து மக்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த இப்போ விஜய் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஆளுநர்கிட்ட போயிட்டு நேற்று வந்து இது கொடுத்துருக்காரு. நிச்சயமாக நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா எல்லா கட்சியும் பாகுபாடின்றி ஒரு பெண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்றதுல வந்து எந்த கருத்து வேறுபாடு கிடையாது.